வணக்கம். நாம இப்ப பார்க்க போற திரைப்படம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ராதிகா அவர்களும் இணைந்து நடித்து 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியான தெற்கத்தி கள்ளன் அப்படிங்கிற திரைப்படம். நான் ஏற்கனவே உழவன் மகன் படத்தை பார்த்து சொல்லியிருந்தேன். ரஜினி கமல் இவங்க படத்தை பார்த்துக்கிட்டு நிறைய விஜயகாந்த் படத்தை பார்க்காம விட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இந்த திரைப்படமும். விஜயகாந்த் அவர்களின் காமெடி திரைப்படம் அப்படின்னால எனக்கு இந்த நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த படம்லாம் ஞாபகத்தையே வராது. இந்த தெற்கத்தி கள்ளன் படமும் நல்லது ஒரு காமெடி படம். இதெல்லாம் நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த படத்துல அதுவும் பார்த்துட்டு ராதிகா அவர்களின் நடிப்பை பார்த்துட்டு நிச்சயமா இதுக்கு அவார்டு கிடைச்சிருக்கும் இவங்க நடிப்புக்கு அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் போயிட்டு 1988 தமிழ்நாடு கவர்மெண்ட் மூவி அவார்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணா ராதிகா அவர்கள் தான் சிறந்த நடிகைக்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த படத்துக்காக இல்ல. எந்த படத்துக்காக அப்படின்னா, அதே ஆண்டு ஜூன் மாதம் பூந்தோட்ட காவல்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா நான்லாம் ஜூரியா இருந்தேன், அதாவது நடுவரா இருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த படத்துக்காகத்தான் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருப்பேன். நிச்சயமா அவங்க மனசுக்கும் ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பணக்காரியாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் உலகம் தெரியாத பணக்காரியா நடிச்சிருப்பாங்க. அதுவும் திமிரோடையும் நடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல டிவி சீரியலை ஓபன் பண்ணி வச்சதே அவங்கதான். அவங்களோட நடிப்பை பார்த்து மிரண்டு போய் இப்ப தமிழ்நாடே சீரியலுக்கு அடிமையா இருக்கு இல்லையா. இந்த படத்துலயும் அவங்க பாடி லாங்குவேஜும் சரி எல்லாம் சரி அருமையா இருக்கும். சூப்பரா நடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவங்களே இந்த படத்துக்கு தான் அவார்டு கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் பூந்தோட்ட காவல்காரன் கொடுத்தது அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடி திரைப்படம், நல்லா இருக்கும். விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த படத்துல கள்ளன் அப்படின்னு பேரு. அது ஏன் அப்படிங்கிறது தான் அந்த படத்துல சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். கள்ளன், தெற்கத்தி கள்ளன் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஜாதி படம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நல்ல ஒரு காமெடி திரைப்படம், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். சிரிப்புக்கெல்லாம் கேரண்டி. நல்லா சிரிச்சு ரசிச்சு பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்களின் நடிப்பையும் சரி, ராதிகா அவர்களின் நடிப்பையும் சரி ரசிச்சு பார்க்கலாம். படம் வந்த காலகட்டத்தை பாருங்க. 1988 பூந்தோட்ட காவல்காரன் படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சட்டம் ஒரு இருட்டறைன்னு நிறைய ஹிட் படங்களை விஜயகாந்த் கொடுத்திருக்காரு. நான்லாம் இந்த படத்து பேரை பார்த்துட்டு இதெல்லாம் விஜயகாந்தோட ஆரம்ப காலத்துல வந்த படம் போல இருக்கு, தூரத்து இடி முழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப வந்த படம் போல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுவும் விஜயகாந்த் அவர்கள் பண்ற காமெடி இருக்க பாருங்க. நமக்கு என்னங்க, ஒரு காணி நிலம், ஒரு கரும்பு தோட்டம், நடுவுல ஒரு கிணறு. இந்த டயலாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடுலேஷன்ல படத்துல அடிக்கடி சொல்லுவாரு. ஒரே மாதிரி சொல்ல மாட்டாரு. அதுலயே அவருடைய நடிப்பு திறமை, டயலாக் டெலிவரி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுவே நல்ல காமெடியா இருக்கும். அவர் அப்படி ஆரம்பிக்கும் போதே நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சீன் இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும். விஜயகாந்த் அவர்களும் காமெடியில கலக்கியிருப்பாரு இந்த படத்துல. கதை அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் அவர்கள் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டூப் போட்டுட்டு இருப்பாரு. ஸ்டண்ட் பண்றாங்க இல்லையா, சண்டை காட்சிகள்லாம் டூப்பா நடிப்பாரு. அவரை கூட்டி கொண்டு போய் தனக்கு கணவனா நடி, எனக்கு கணவனா நீ டூப்பா நடி அப்படின்னு சொல்லி ராதிகா அவர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவரும் ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டு பணம் கிடைச்சா போதும் தான் போயிருப்பாரு கணவனாக நடிக்க. ஆனால் அங்க ராதிகா பண்ற அலம்பலையும் அந்த குடும்ப சூழ்நிலையும் பார்த்துட்டு ராதிகா அவர்களை திருத்தணும் அப்படின்ட்டு அவர் உண்மையான கணவனாகவே நடக்க முயற்சிப்பார். ராதிகா அதை ஏத்துக்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. நல்ல கடைசி வரைக்கும் காமெடி கலந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. மலேசியா வாசுதேவன் அவர்கள் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் அவர் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சாரு இல்லையா. இந்த படத்துலயும் வில்லனா நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். அந்த நோய் என்னன்னு இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு நமது இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. BR விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண் ஒளிப்பதிவாளர் தான் அந்த படத்துக்கு கேமரா உமனா இருந்திருக்காங்க. ராதா அழைக்கிறாள், காதல் ராகம் இசைக்கிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அந்த பாட்டு இந்த படத்துலதான் இருக்கு. ரொம்ப அருமையான திரைப்படம், நல்ல ஒரு நகைச்சுவை திரைப்படம். பார்த்து கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம்.